Welcome my dear lovable students, welcome to our 6 Max channel. Max படிக்கணும் அப்படினா repeated practice will give more marks அப்படினு சொல்லுவாங்க. Dedication, hard work and understanding, patience, இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு சம புரியல அப்படின்னா நீங்கள் திருப்பி ட்ரை பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். புரியலைன்னா அது வந்து நான் ஸ்கிப் பண்ண போகிறேன் அந்த சாப்டர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்படி இந்த மாதிரி நீங்கள் ஆட்டிடியூடு வந்து ஸ்கிப் பண்ண ஆட்டிடியூட் இருந்ததுன்னா உங்கள் மார்க் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது வந்து இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணி சம் நிறைய போடணும். சரி, ஓகே. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1 7th சம் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் எப்போதும் போல் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லெட் a is equal to the set of all natural numbers less than 8. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஃபனிஷன் மாதிரி இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு பேர். இதுக்கு பேர் வந்து செட்டில் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். 3 ஃபார்ம் இருக்குது. செட் பில்டர் ஃபார்ம் அது எப்படி இருக்குன்னா x belongs to w, அதாவது சம் நம்பர் 6 மாதிரி இருக்கும். எக்ஸோட ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா செட்டை வந்து 3,5 5,2 டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. செட்டு தான் அது வேர்ட்ஸில் இருக்கும். நம்ம டெவலப் பண்ணணும். இப்போது இது வேர்ட்ஸில் தான் இருக்குது. இது மூணுமே இந்த செட்டு ஏபிசி மூணுமே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். சரி, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. அதாவது ஏ செட்டு அப்படின்றது என்னென்னா செட்டு ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஓகேவா? லெஸ் தென் 8. இப்போது அப்போ பி செட் என்ன கொடுத்துருக்காங்க? பி செட் வந்து த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. லெஸ் தென் 8 விட கம்மியாக உள்ள எல்லா ப்ரைம் நம்பரும். சி இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஈவன் ப்ரைம் நம்பர். இது 3 கொடுத்துட்டு வெரிஃபை தட் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. செகண்ட் லா வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். சரி, இப்போ இதில் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட் ஏ செட்டு பி செட்டு சி செட்டு டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஏ செட்டு வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 5 6 இல்லையா போயிட்டே இருக்கும். லெஸ் தென் 8னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 4 5 6 7 இதான் லெஸ் தென் 8 இல்லையா? லெஸ் தென் 8 வந்து 7ஓட ஸ்டாப் பண்ணணும். அவங்களே லெஸ் தென் 8 கொடுத்துருக்காங்க. கிளியராக தெரியுது. அதனால தான் நான் தனியாக ஒன்று போட்டு காட்டல. சரி, பி செட் அப்படின்றது லெஸ் தென் 8ல் ப்ரைம் நம்பர், செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம், நீங்கள் பாருங்கள். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் டேபிளில் வரணும், இந்த பர்டிகுலர் டேபிளில் வரணும். ஓகேவா? அந்த நம்பரால் இன்னொரு விதமாக சொன்னால் அந்த நம்பரால் டிவைட் ஆகணும், இல்லைனா 1ஆல் டிவைட் ஆகணும். அப்படி இருக்கிறது தான் ப்ரைம் நம்பர். இப்போ நம்ம 6ன்னு எடுக்கிறோம், அது 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும். அப்போ 6 இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். 5ன்ற ஒரு நம்பர் எடுக்கிறோம், அது வந்து 1ஆல் 5ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது. அப்போ 5 இஸ் எ ப்ரைம் நம்பர். அந்த மாதிரி அப்போ லெஸ் தென் 8 ப்ரைம் நம்பர் வந்து 2 3 5 7. சரியா? 2 3 5 7. ஓகேவா? நீ கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா லிங்க் கூட கொடுக்குறேன். நான் ப்ரைம் நம்பர் எப்படி போடுறது நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக போட்டிருப்போம். அதில் வீடியோ ஒன்றா நீங்கள் பாருங்கள். ப்ரைம் நம்பர் தெரிஞ்சதுன்னா ஓகே. செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா உலகத்திலே ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் தான் ஈவன். என்ன அப்படின்னா அது வந்து 2. சரியா? 2 ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் தேட வேண்டியது கிடையாது. சரியா? சரி, ஓகே. இப்போது நம்ம செட்டு எழுதிட்டோம். ஃபஸ்ட் லா நம்ம வந்து ஃபஸ்ட் லா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து 7th ஃபஸ்ட் லா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் லா இல்லையா? இப்போ ஃபஸ்ட் லாவில் வந்து எல்ஹெச்எஸ், இந்த கொஷினில் வந்து எல்ஹெச்எஸ்
எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி, இதுதான் எல்ஹெச்எஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எல்ஹெச்எஸில் ப்ராக்கெட்டில் உள்ளது என்ன பண்ண போகிறோம், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏன்றது என்னது 1 2 3 4 5 6 7, இது ஏ. இன்டர்செக்ஷன் பி என்னது 2 3 5 7 இல்லையா, 2 3 5 7. இன்டர்செக்ஷனாக நான் சொன்னேன், ரெண்டு செட்லேயுமே எது சின்ன செட்டோ அதை எடுத்துக்கிட்டு அது கூட இந்த பெரிய செட்டில் எதெல்லாம் இருக்கோ அது மட்டும் தான் ஆன்சர். இப்போ சின்ன செட்டு வந்து 2 3 5 7 இல்லையா, புரியுதா? சின்ன செட் எடுத்துக்கணும், அதில் உள்ள எலமெண்ட்டு பாருங்கள் 2 3 5 7. இந்த 2 3 5 7 இதில் இருக்கா பாருங்கள், 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 2 3 5 7. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், சின்ன செட் எடுத்துக்கிட்டால் 2 இருக்குது, 3, அப்புறம் 5, அப்புறம் 7. திஸ் இஸ் கால்ட் இன்டர்செக்ஷன். யூனியனை எல்லாம் சேர்த்து எழுதணும். இது வந்து இன்டர்செக்ஷன், அது மட்டும் தான் எழுதணும். 2 வாட்டி காமனாக இருக்கிறது 1 வாட்டி எழுதி விட்டணும், அவ்வளோதான். அதான் இன்டர்செக்ஷன். 9th படிச்சிருப்பீங்க நீங்கள், சரியா? இப்போது இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 2 3 5 7 இல்லையா, கிராஸ் சி வந்து சி செட்டுன்னது நம்மளுக்கு ஒன்லி 2. அப்போது ஆன்சர் நம்மளுக்கு எப்படி கிடைக்க போகுது, ஆன்சர் வந்து 2 கூட பேர் பண்ணோம் இல்லையா, அப்போது 2 2 இல்லையா, 2 2 3 2 5 2 7 2, இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, 2 கூட பேர் 2 2 3 2 5 2 7 2, இதுதான் ஆன்சர். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா பாருங்கள், சரியா? இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது. ஓகேவா, சரி, இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்க போகிறோம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடுன்றது ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி, ஏன்றது 1 2 3 4 5 6 7 இல்லை, கிராஸ் சி, சின்றது 2. ஓகேவா, சின்றது 2, அவ்வளோதான். இந்த 7 நம்பர் இது கூட பேர் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான் ஆன்சர். அப்போது 1 2 இல்லை 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஓகே பாருங்கள், 7 2, இதான் ஏ கிராஸ் சி இல்லையா. ஸோ அடுத்தது பி கிராஸ் சி. பின்னா என்ன வரும் உங்களுக்கு 2 3 5 7 இல்லை, 2 3 5 7. கிராஸ் சின்னா என்ன வரும் உங்களுக்கு, அதான் 2. இப்போது இது நம்ம 4 நம்பர் பேர் பண்ணிங்க அப்படின்னா 2 2 3 2 5 2 7 2, அவ்வளோதானே. 2 2 3 2 5 2 7 2, அவ்வளோதான். நவ் இப்போ ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், பி கிராஸ் சி செகண்ட் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக போட போகிறோம். ஃபுல்லானா என்ன வரும், ஃபுல்லாக போடணும். அப்போது ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகேவா, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அப்போ இன்டர்செக்ஷன் என்ன பண்ணோம், இதோட ஆன்சருக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் காமன் பார்க்கணும். காமன் எப்படி வரும், அது பாருங்கள் 2 2 இருக்கா. இன்டர்செக்ஷனாக கம்மியான செட் எடுத்துக்கணும்னு சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? 2 2 இருக்கா, பாருங்கள். இப்போ இங்கே 2 2 இருக்கா, 2 2. அடுத்தது 3 2 இருக்கா, 3 2. 5 2 இருக்கா, 5 2. 7 2 இருக்கா, 7 2. வேறு எதுவும் இதில் இல்லை. சின்ன செட்லேருந்து பெரிய செட் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்டர்செக்ஷன். அது திருப்பி சொல்கிறேன், ஏன்னா சம் போடும்போது ஞாபகம் வச்சுங்க. அப்போ அவ்வளோதான் ஆன்சர், வேறு எதுவும் இதில் செகண்ட் செட்டில் இல்லை. அப்போது 2 2 3 2 5 2 7 2, சரியா, 7 2. சரி, இது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்பர் 2ன்னு வச்சுப்போமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் பாருங்கள் 2 2 3 2 5 2 7 2, இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். செகண்டு நம்பரும் வந்து 2 2 3 2 5 2 7 2 ஈக்குவலாக இருக்கா. ஸோ ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம எப்போதும் போல் என்ன எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? ஓகே, 1 = 2. ஸோ LHS = RHS. ஓகேவா, தேர்ஃபோர் லாஸ்ட்டில் என்ன பண்ணோம், லா எழுதி விட்டுடணும். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி.
ஓகேவா, பி கிராஸ் சி, அவ்வளோதான். இது நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா, அது நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட், ஹென்ஸ் 1 வெரிஃபைட். ஓகே, நல்லா சூப்பராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன சம் தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.